வணக்கம் தோழர்களே. நான் பிகே. இது வீக்லி ரிப்போர்ட். நம்ம தினம் தினம் பண்ணணும்னு சொல்லி தான் அதுக்கு முதல்ல டெய்லி ரிப்போர்ட்ன்னு பேர் வச்சோம். ஆனா 2 எபிசோடுக்கு மேல எனக்கு நேரம் ஒதுக்க முடியல. அதுக்கு முதல்ல மன்னிக்கணும். அதனால முதல்ல நம்ம செய்ற வேலைக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். அதனால தான் நான் வந்து அ டெய்லி ரிப்போர்ட் அப்படின்றத வீக்லி ரிப்போர்ட்டா மாத்திட்டோம். நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இத அப்டேட் பண்ணிறலாம். அந்த வாரத்தில நடந்த அந்த 2, 3 நாட்கள்ல நடந்த விஷயங்கள. இல்லன்னா தினம் தினம் இது பண்றதுல நெறைய ஒரு சின்ன இதெல்லாம் இருந்துச்சு அதுல. இடையூறுகள்லாம் இருந்துச்சு. அதனால வந்து முழுமையான ரிப்போர்ட்டா குடுக்கணுன்ற காரணத்தினால தான் அத வீக்லி ரிப்போர்ட்ன்னு மாத்திட்டோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீக்லி ரிப்போர்ட்ல முதல் விஷயம் பார்க்க போறது, அமெரிக்கால நடந்துட்டு வர்ற அந்த மாணவர்கள் போராட்டம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கால நடந்த மாணவர் போராட்டத்தில இதுவரைக்கும் 2600 பேர் வந்து கைது செப்ப செய் கை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து அந்த மாணவர்கள் வந்து நிறுத்தாம போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லா இடத்துலயும் பரவ வச்சிருக்கு. அது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலி, துருக்கி, தென்கொரியா மாதிரியான நாடுகள்லயும் மாணவர் போராட்டம் மிக தீவிரமா மாறியிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டிலயும் அந்த போராட்டம் இப்போ வந்து பரவி இருக்குது. இதே போல கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டியும் தொடங்கியிருக்கு. நேத்து வந்து வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய இன்னொரு யுனிவர்சிட்டியும் உள்ள நுழைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50லேருந்து 70 மாண மாணவ 50லேருந்து 70 பல்கலைக்கழகங்கள் வந்து அதனுடைய மாணவர்கள் வந்து வெளியில வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அ ஏன்னா இஸ்ரேல் செய்ற இந்த இனப்படுகொலைக்கு மிக அதிக அளவுல ஆயுதங்கள் குடுக்கக்கூடிய 2 நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, யுகே அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நாடுகள்ல இந்த போராட்டத்த தீவிரமா இந்த மாணவர்கள் இந்த போராட்ட தீ அணையாம கொண்டு போறது அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு இல்லனாலும் என்றைக்கும் விடுதலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இந்த உலகம் முழுக்க இருக்கும்போது விடுதலை போராட்டம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விடுதலை போராட்டத்த பத்தி பேச்சு வரும்போதெல்லாம், கண்டிப்பா இந்த மாணவர்கள் திரும்ப வந்து நினைவு கூரப்படுவார்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் ஹாஸ் டெஸ்ட்ராய்ட் எவரி யூனிவர்சிட்டி இன் காசா. அது உண்ம. இஸ்ரேல் வந்து அங்க இருக்கிற மிக முக்கியமான காசால இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல கல்வி நிறுவனங்கள் வந்து தேடி தேடி அழிச்சிருக்கு. அது மிக முக்கியமானதா கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்க்க வேண்டியது. அது இந்த மாணவர்கள் மிக முக்கியமா செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்த செய்தி நம்பர் 2. ஆ கடந்த மே 7ஆம் தேதி வந்து ரஷ்ய அதிபராக மீண்டும் புட்டின் பதவியேற்றிருக்கிறாரு. ஆ மார்ச் 15லேருந்து 17 வரைக்கும் 2 நாள் தேர்தல் நடந்துச்சு ரஷ்யா முழுக்க. அது வந்து 8வது ரஷ்ய அதிபருக்கான தேர்தல். அதுல வந்து 88% வாக்குகள் வாங்கி புட்டின் ஜெயிச்சாரு. இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து சுயேட்சையா நின்னாரு. சுயேட்சையா நின்னு தான் ஜெயிச்சிருக்காரு. இது வந்து 5வது முறையா அவரு பதவி ஏத்திருக்காரு. இந்த பதவி காலம் அப்படிங்கிறது வந்து இப்ப 2024லேருந்து 2030 6 வருஷம் அவங்களோட அ பீரியடு. 6 வருஷத்துக்கு அவரு தான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவரு தான் அதிபரு. இதுல இந்த பதவியேற்பு விழால அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, அ பதவி ஏற்கறக்கு முன்னாடி வந்து கடந்த 2 வருடங்களா உக்ரைனுக்கு எதிரான இந்த போர்ல அ சலிக்காம களத்துல நிக்கிற வீரர்களுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பதவி ஏத்துக்கிட்டாரு. இந்த பதவி ஏற்கும்போது அவர் ஒரு விஷயம் பேசினாரு. பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பல இனக்குழுக்கள் கொண்ட பிரதேசம் தான் இது வந்து இந்த ஒன்றியம் தான் வந்து யுஎஸ்ஏ மன்னிக்கணும். இந்த ரஷ்யா. முன்னாடி இருந்தது சோவியத்ன்னு எப்படி எல்லாம் ஒண்ணா இருந்தாங்களோ, இப்பவும் வந்து ரஷ்யால வந்து பல பகுதிகள் இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த லுஹான்ஸ்க், டான்டெஸ்க்லாம் வந்து யுக்ரைன்லேருந்து இப்ப இங்க சேர்த்துருக்காங்க. சேர்த்தாலும் இப்ப நடந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் 80லேருந்து 85% வந்து ரஷ்ய ரஷ்யாவுல ரஷ்ய தேர்தல்ல கலந்துக்கிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த மாகாணமும் கலந்துக்கிடுச்சு. 2 மாகாணமும் பெரிய லெவல்ல. கலந்துக்கிட்டதுல 80லேருந்து 83% வரைக்கும் புட்டினுக்கு ஆதரவா தான் இவங்கலாம் வாக்களிச்சிருக்காங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரஷ்யா பத்தி அவர் பேசும்போது சொல்றது, இந்த பதவியேற்பு விழால அவர் பேசுனது, பல இனக்குழுக்கள்கள கொண்டு நம்ம வந்து மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற ஒரு மேன்மையோட நம்ம மேல போவோம். இதுதான் நம்மளுடைய அ அடுத்த குறிக்கோள், அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றாரு. இந்த மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யா என்ன அப்படின்னு சொல்லி நான் தேடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யான்ற இந்த போஸ்டர் வந்து எனக்கு கிடைச்சது. 1941ல அந்த 2ஆம் உலகப் போர் தொடக்கத்துல இருக்கும்போது, சோவியத் யூனியன் ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற அந்த ஃபோட்டோ. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வரலாற்ற நீங்க தெரிஞ்சுக்கணும். 1942லேருந்து 1943 வரைக்கும் ஒரு 6 மாசம் வந்து பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்டாலின்கிராட் அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு போர் நடந்துச்சு. அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து
ஜெர்மனி, இத்தாலி, அ அப்புறம் வந்து ஹங்கேரி, அப்புறம் வந்து அ குரோஷியா, இது போல இன்னொரு நாடு. மொத்தம் ஒரு 5 நாடுகள் சேர்ந்து அ இவங்களுக்கு எதிரா சோவியத் அ ரஷ்யாவுக்கு எதிரா வந்து போர் புரிஞ்சாங்க. நீங்க பார்க்குறீங்களா ஸ்டாலின்கிராட். இந்த ஸ்டாலின்கிராட் இதுக்கு எதிரா தான் மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 10,00,000 10,00,000 பேரு தலா 10,00,000 10,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 6 மாசம் நடந்த அந்த போர்ல வந்து 2 தரப்புலயும் உயிரிழப்பு. இங்கிட்டும் கிட்டத்தட்ட 5,00,000 அங்கிட்டும் 5,00,000 6,00,000ன்ற மாரி சராசரி 50% மேலான உயிரிழப்பு நடந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு அவர் வச்சிருந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து அ பார்பரோசா அப்டின்னா, த ஆப்பரேஷன் பார்பரோசா அப்டின்னு பேர் வச்சிருந்தாரு. இந்த ரூசா அப்டின்னா அது வந்து ரஷ்யான்னு அர்த்தம். ஸோ ரஷ்யாவ ஆக்கிரமிப்பு பண்றது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, லெனின்கிராடுன்னு ஒரு இடம் உண்டு. ஸ்டாலின்கிராடு, மாஸ்கோ இப்டி இந்த ஏரியாவ கவர் பண்ணணும்ன்றது தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. போலந்தையும் கையில தான் வச்சிருந்தாங்க. இவங்க கையில தான் இருந்துச்சு. ஜெர்மனி கையில அங்க இருந்து அங்க அடிக்கிறதா இருந்துச்சு. அதுல நடந்த போர்ல வந்து வெற்றி என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சது. ரஷ்யாவுக்கு தான் வெற்றி கிடைச்சது. அதனால இப்போ வரைக்கும் அது வந்து ஆப்பரேஷன் அ பார்பரோசா அப்படின்னு தெரியாது. எல்லாருக்கும் வந்து பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் தான் தெரியும். அது அத்தனை பெரிய வெற்றி. அது ரஷ்யா வெற்றி பெற்றதுனால அது அப்படி பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட்ன்னு நிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன தொடர்பு? அதுக்கும் இவரு பேசின மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு இவரு பேசுனதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. வோல்கோகிராட். இதுதான் வந்து முன்னாடி இருந்த அந்த ஸ்டாலின்கிராட்ன்ற இடம். இங்க தான் சண்டை நடந்துச்சு. இந்த இதற்கு முன்னாடி இவர பத்தி இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யா இதுக்குமான போர் தொடங்கறதுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து புட்டின வந்து பேட்டி எடுக்குறாங்க. பேட்டி எடுத்துட்டு அவர பத்தி பேசும்போது சமீபத்தில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இவர்ட்ட புட்டின்ட்ட நான் பேசியிருக்கேன். பேசும்போது அவருடைய இது வந்து இன்னும் இருக்கு. நாங்க வந்து ஒரு மதர்லேண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற ஒரு இத வந்து நம்ம விட்டுட்டோம். அத நம்ம விடக்கூடாது. அப்படின்ற அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்கு. அதனால வந்து அவரு அதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு இவரு பேசுனத கேட்டதும் அதான் தோணுச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மதர்லேண்ட் ஆஃப் அ ரஷ்யான்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த வோல்கோகிராட். இதுல வந்து 1976ல அந்த 2ஆம் உலகப் போருடைய வெற்றிய பறைசாற்றும் விதமா இந்த ஸ்டாச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து த மதர்லேண்ட் கால்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த இத. ஸோ அவரு என்ன சொல்ல வராரு இதுலேருந்து இந்த பதவியேற்பு விழால அவர் பேசினது சொல்ல வராருன்னா, நம்ம எப்படி வெற்றி பெற்றோமோ, அத்தனை பெரிய நாடுகளுக்கு எதிரா எப்படி வெற்றி பெற்றோமோ, இப்பவும் அந்த அ மேற்குலக நாடுகள் நமக்கு எதிரா இருக்கு. ஸோ அதுக்கு எதிரா நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு தயாரா இருங்க. அப்படின்னு அவரு அறிகுறியா சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நியூஸ் நம்பர் 3. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு குழுவின் அ ஒருங்கிணைப்பாளரா இருக்கிற ஜான் கிர்பி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து இஸ்ரேல் வந்து ரஃபா உள்ள போகணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு அச்சீவ்மென்ட்டும் செய்ய முடியாது அவங்க. ரஃபா உள்ள போறதுனால இஸ்ரேல அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த காசால பாக்கி இருக்கிற இடம் சின்னோண்டு இடம் இது மட்டும் தான். மீதி எல்லா இடத்துலயும் நாங்க போயிட்டோம். போயிட்டு உள்ள புகுந்து வந்துட்டோம்னு சொல்றாங்க இல்லையா இஸ்ரேலு. இங்க சின்னோண்டு இடம் தான். இங்க போனாலும் அவங்களால வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க உள்ள போக, போக அங்க உள்ள ஒண்ணும் இருக்காது. என்ன தேடினாலும் அவங்க அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்புகள உங்களால பார்க்க முடியாது. உங்கள கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வந்து ஃபேக்ட்ன்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய விளைவா தான் நீங்க எத பார்க்கணும்னா, ஜோ பைடன் பேசும்போது 2 நாளைக்கு முன்னாடி, "நீங்க ரஃபாகுல்ல இஸ்ரேல் போகுதுன்னு சொன்னா, அதுக்கு வந்து எங்களுடைய ஆயுதங்கள பயன்படுத்தாதீங்க." அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிடைக்க போறது தோல்வி தான்னு தெரிஞ்சு போச்சு. தோல்வி கிடைச்ச பிறகு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அ முழு ஆதரவோட, அமெரிக்காவின் முழு ஆதரவோட உள்ள போன இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தோல்வியோட வெளில வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அவமானமா போயிரும். அப்படின்றதுனால தான் இப்ப கடைசி நேரத்தில ஒதுக்கிறாங்க. எங்கள இதுல சேர்க்காதீங்க. எங்களோட ஆயுதங்கள பயன்படுத்தாதீங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே இது போல ஒரு வேலை அவங்க பண்ணாங்க. யுஏஇக்கும், ரஷ்யாவுக்கும் ஆயுதங்கள குடுத்து ஏமனுக்கு எதிரா சண்டை போட சொன்னாங்க. அங்க நடந்தது என்னன்னா, ஏமன் அடிச்சு ஓட விட்டுருச்சு 2 நாட்டையும். அவங்க 2 பேரும் ஓட விட்டோனே, அது மிகப்பெரிய அவமானமா ஆயிருச்சு அமெரிக்காவுக்கு. ஏற்கனவே ஒரு தோல்வி ஏமன் கூட 2வது தடவ இப்ப போயி அந்த ரெட் சீலயே நின்னு தோல்வி அடைஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் 3வது தடவையும் போனா, திரும்ப வந்து இவங்களுக்கு தான் மீண்டும், மீண்டும் இவங்க பேர்ல தான் மாறும். இதுவரைக்கும் அங்க நடந்த தோல்வியெல்லாம் வெளில தெரியல. இப்ப நடக்கிற தோல்வி உலகம் பூரா வெளில தெரியுன்றதுனால தான் அவங்க அதுலருந்து வெளில வர்றாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து என்ன சொல்லுது? இங்கிலாந்து ரிஷி சுனக்கும், டேவிட் கேமரூனும் என்ன சொல்றாங்க? இல்ல, இல்ல நாம வந்து இஸ்ரேல் கூட இருக்கணும். நாங்க ஆயுதம் குடுக்கறத நிப்பாட்ட மாட்டோம். நாங்க குடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரிசல்ட் வரும்போது தான் அவங்களுடைய இது எங்க போய் முடியும்னு தெரியும். நியூஸ் நம்பர் 4. நியூஸ் நம்பர் 4ல வந்து நம்ம பார்க்குறது, அ பலஸ்தீன வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடக்குது.
இந்த அங்கீகரிக்கணுன்ற வாக்கெடுப்பு பொது சபையில யுஎன்ல நடக்குது. இந்த வாக்கெடுப்ப வந்து டீட்டெயிலா உள்ள படிச்சா, இது வெறுமனே அங்கீகரிக்கிறது பாலஸ்தீன அப்படின்றது இல்ல. ஏன்னா ஏற்கனவே நடந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல நடந்த அந்த இதுல வந்து தீர்மானம் வந்து வீட்டோ செய்யப்பட்டுச்சு அமெரிக்காவால. அது அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால இப்ப கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்த எப்படி இவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ம பாலஸ்தீனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 2011ல மொத்தம் வந்து 193 நாடுகள் தான் முக்கிய முழு உறுப்பு நாடுகள். ஓகே. நிரந்தர உறுப்பு நாடுகள். அதுல வந்து 194வது நாடா தன்னை சேர்த்துக்கணும்னு சொல்லி 2011ல அப்ளிகேஷன் குடுக்குது பாலஸ்தீன். குடுக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, அப்ப நடந்த வாக்கெடுப்புல வந்து செக்யூரிட்டி கவுன்சில்ல நடந்த வாக்கெடுப்புல அப்போ 9 நாடுகளாவது அட்லீஸ்ட் குறைஞ்சதா வந்து வாக்கு செலுத்தி இருந்திருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து ஒரு இதா அங்கீகரிக்கப்பட்டதா எடுக்கப்படும். அது வந்து தீர்மானம் நிறைவேறுதா இல்லையான்றது இல்ல. அட்லீஸ்ட் வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒண்ணா பார்க்கப்படும். ஆனா 9 நாடுகள்ன்ற வாக்கே அவங்களால வாங்க முடியல. ஆனா அப்போ வந்து அந்த தீர்மானம் தோல்வி அடைந்துச்சு. 2011ல நிரந்தர உறுப்பினரா கேட்டது. ஆனா பொது சபையில 3க்கு 2 அப்படின்ற லெவல்ல நல்ல ஆதரவோட ஜெயிச்சிருச்சு. அதன் பிறகு என்ன பண்ணாங்க 2012ல திரும்ப வந்து பாலஸ்தீன வந்து நான் மெம்பர் ஸ்டேட்டா உள்ள கொண்டு வர்றாங்க. உள்ள கொண்டு வராங்கன்னா, நீங்க வந்து உங்களோட பிரச்சனைய நீங்க சொல்லலாம். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள நீங்க பேசலாம். இதுதான். ஆனா நீங்க ஓட்டு போடுற உங்களுக்கு உரிமை அதுல இருக்காது. இதுதான் அங்க இருந்தது. ஸோ, இப்போ இந்த 2வதா கொண்டு வர்ற இப்ப இந்த 18ஆம் தேதி ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, இன்னைக்கு 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி கொண்டு வரப்படுற இந்த தீர்மானத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, அவங்க நேரா இதுக்குள்ளேயே போகல. ஏன்னா ஏற்கனவே வந்து பாலஸ்தீன் நிரந்தர உறுப்பு நாடு அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணிட்டு வீட்டோ பண்ற காரணத்தினால, இப்ப என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா, வோட் ஃபார் கிராண்ட் நியூ ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜ் டூ பாலஸ்தீன் அப்படின்னு. சிறப்பு அங்கீகாரமும், அந்தஸ்தும் குடுக்கறது அப்படின்னு. இந்த சிறப்பு அங்கீகாரம், அந்தஸ்தும் எந்த அளவுல வந்து குடுக்கறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா, இது எது இத டிஸ்கரைப் பண்ணும்போது எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு நான் மெம்பர் ஸ்டேட் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற அந்த குறைஞ்சபட்ச வசதி அத கையில வச்சுக்கிட்டு, இனிமே பாலஸ்தீன் வந்து அந்த இதுல நடக்கக்கூடிய பொது சபையில நடக்கக்கூடிய ஜெனரல் அசெம்பிளில நடக்கக்கூடிய விவாதங்கள்ல, உலகம் சார்ந்து நடக்கக்கூடிய அத்தனை விவாதங்கள்லயும் பாலஸ்தீன் கலந்துக்கும். அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கிற இடத்துல பாலஸ்தீன் ஓட்டு போடும். தங்களோட கருத்துக்கள சொல்லும். இதுதான் ஒரு சின்ன ஸ்டெப். இதோட சேர்த்து இதுக்கு வந்து அங்கீகாரம் கேட்டு தான் இன்னைக்கு வந்து வாக்கெடுப்பு நடத்தப்போது. இதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அழுத்தம் குடுத்து, மீண்டும் நீங்க வந்து இத கொண்டு வரணும். அதாவது பாலஸ்தீன் அங்கீகரிக்கிற மாதிரியான தீர்மானத்த கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு இது இங்க வருது. ஸோ இது வந்து மு முழுசா மாறிரும் அப்படின்னு இல்ல. அட்லீஸ்ட் இருக்கிற லாங் லாங் டெர்ம் ப்ராசஸ்ல ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்னு அத புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து நியூஸ் நம்பர் 5ல வந்து ஆ என்ன சொல்லுது ஹீப்ரு ஊடகங்கள். அதுல என்ன பார்க்க போறோம்னா, மேரி வான்லைன். இந்த மேரி வான்லைன் அப்படின்றது வந்து ஜெருசலம் போஸ்ட் ஒரு சிஸ்டர் கன்சர்ன். அதுல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த போர் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்குனதுக்கு பிறகு ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னா, இஸ்ரேல் அப்படின்ற அரசுக்கும், இஸ்ரேல் ராணுவத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அப்படின்றத நல்லா பட்டவர்த்தனமா அது காட்டிருச்சு. அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்கள பார்த்து ராணுவத்த பார்த்து அ அரசு என்ன சொன்னுச்சுன்னா, "நீங்க வந்து நேரா உள்ள போங்க. ஹமாஸ அழிச்சுட்டு அந்த ஹோஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்துருங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அதுக்கான சரியான உளவு தகவல் இருக்கா? அல்லது அ தேவையான எல்லாமே நம்மட்ட இருக்கா? இல்லாட்டி நம்மள்ட்ட இருக்கா? அப்படின்னு இவங்க எதுவுமே பார்க்கல. 2வது வந்து, சரி ஒருவேளை நம்ம உள்ளுக்குள்ள போகாம வெளியில இருந்து நெகோசியேட் பண்ணிட்டு, இவங்கள வெளில கொண்டு வந்துர முடியுமா? அப்படின்றதையும் இவங்க பேசல. இது 2மே செய்யாம 3வதா வேற ஏதாவது வழி இருக்கான்னு அவங்க யோசிக்கவே இல்ல. நேரா ராணுவத்த போங்க போங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அதே போல நேரத்துல ராணுவம் பண்ண தப்பு என்னன்னா, ராணுவம் எங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு பிளான போட்டு, இந்த பிளான் எல்லாம் இருக்கு. இதுல இந்த பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் செய்யணும். அப்படின்னு கொண்டு போய் சப்மிட் பண்ணி, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு வாங்கிட்டாங்களான்ற எந்த ஒரு தகவலுமே இல்ல. இவங்க ஏதோ குருட்டாம்போக்குல உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போனது நடந்தது என்னன்னா, பல லட்சக்கணக்கான மக்கள கொன்னதுனால, உலகம் பூரா இருந்த அந்த மாரல் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருந்த மாரல் சப்போர்ட் போயிருச்சு. அதே போல கணிசமான அளவுக்கு இவங்களும் போயிட்டாங்க. அ வீரர்களும் இறந்துட்டாங்க. மக்கள் இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்ரேல்லேருந்து. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இது வந்து எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு மிக கடுமையா வந்து மேரி வான்லைன் எழுதியிருக்கு. அவங்களோட இன்னும் ஒரு இதான பத்திரிக்கையான த வல்லா ஹீப்ரு அப்படின்ற வெப்சைட். அந்த வெப்சைட்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதான் ரொம்ப பெரிய காமெடியான விஷயம். என்னன்னா, இந்த வடக்குல அதாவது இப்ப ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இல்லையா? அ அந்த வடக்கு பாலஸ்தீன். வடக்கு ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன் சொல்றோம் இல்லையா? அந்த பகுதியில என்ன நடந்திருக்குன்னா, அதுல அந்த அந்த ஏரியாவ சுத்தி இருக்கக்கூடிய அந்த செட்டில்மென்ட்
செட்டில்மெண்ட்ன்னு எத சொல்லுவோம்னா, அந்த ஆக்கிரமிச்சு தங்கியிருக்காங்க இல்லையா? அ அந்த செட்டில்மெண்ட்ட சேர்ந்த தலைவர்கள். நம்ம ஊர்லாம் ஊர் பிரசிடென்ட்ன்னு சொல்லுவோம்ல. அதுபோல ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து, அங்க இருக்கிற அந்த செட்டில்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து, இவருக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க. நெத்தனியாகு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எப்பா நாங்க வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டிலேருந்து எங்கள விடுவிச்சிருங்க. நாங்களே விடுவிச்சுக்கிட்டு வெளில போயிட்டு, நாங்க ஒரு சுதந்திர தினம் எங்களுக்கு அறிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து எத்தனையோ தாக்குதல் நடந்துட்டு இருக்கு எங்க மேல. ஹெஸ்புல்லா நடத்திக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் கூட எங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்க இங்கேருந்து பிரிஞ்சு வெளில போறோம்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு இதான விஷயம் தான். அப்படி உண்மையிலேயே அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது வந்து யாருக்கு அவமானம்? இன்னும் அவங்க இத்தன நாளா எதிர்பார்த்த அந்த இஸ்ரேல் அப்படின்ற ப்ராஜெக்ட் உடையறதுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கும். இது நடக்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இந்த வாரத்துக்கான வீக்லி ரிப்போர்ட் இவ்வளதான். நம்ம மீண்டும் சந்திப்போம். வேற ஏதாவது நீங்க தகவல் சொல்லணும்னா கீழ சொல்லுங்க. இந்த 5 விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுடைய கருத்துக்கள்